வணக்கம் ஜெயஹிந்த். காக்ரோச் ஜனதா பார்ட்டி டெல்லி ப்ரொட்டஸ்ட். திரு ராகுல் காந்தி அவர்கள் பிரதமர் வீட்டு வாசலில் உட்கார்ந்தது. ட்ரமாட்டிக்கான ஃபோட்டோஸ், விஷுவல்ஸ், சர்வாதிகார ஆட்சி நடக்குது அப்படின்னு ஒரு பக்கம், காவல்துறையினர் தாக்கப்படுறாங்க அப்படின்றது ஒரு பக்கம், தேச துரோக அளவுக்கான பேச்சு இருக்குது அப்படின்றது ஒரு பக்கம், வன்மம், மதம், கிட்டத்தட்ட எல்லாமே மிக்ஸ் ஆகி காலையில் நீங்கள் எந்திரிச்ச டைம்ல இருந்தும் உங்களுடைய வாட்ஸ்அப், நீங்கள் ஆன் பண்ணக்கூடிய தொலைக்காட்சி, உங்களுடைய ஃபேஸ்புக், உங்களுடைய இன்ஸ்டாகிராம், உங்களுடைய எக்ஸ் அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் அப்படின்றது பம்பார்ட் ஆகிட்டு இருக்கு. நூற்றுக்கணக்கான இன்ஃபர்மேஷன் வருது. நம்மளுடைய டீம் இப்போ வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனல்ஸில் எந்தெந்த வீடியோஸ்லாம் வெரிஃபை பண்ண முடியுதோ அதை மட்டும் போஸ்ட் பண்ணுறாங்க அதோடைய கான்டெக்ஸ்டோட. இவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்கும்போது கிட்டத்தட்ட நிறைய பேர் எனக்கு சொன்னதுன்னா ரத்த குதிப்பே வந்துடும் போல இருக்கு அப்படின்ற வார்த்தைகள் வருது. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நரேட்டிவ் வார்ஃபேர் என்ன அப்படின்றது புரிஞ்சாதான் நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கோம், நம்மளுடைய ரோல் இதில் என்ன இருக்கு அப்படின்றது தெளிவாக வரும். இப்போ காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஒரு ஆன்லைன் சட்டாரிக்கல் மூமெண்ட்டாக இருந்து ஸ்டார்ட் ஆனது ஒரு ரியல் டைம் பொலிட்டிக்கல் மூமெண்ட்டாக ஆகி 16ஆம் தேதி மே இது உருவாக்கப்பட்டு அதோட தலைவராக இருக்கக்கூடிய பாஸ்டன் யூனிவர்சிட்டியில் பொலிட்டிக்கல் கம்யூனிகேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருந்த, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆம் ஆத்மி பார்ட்டியில் இருந்த ஒரு இளைஞர் இந்த மூமெண்ட்டை முன்னெடுக்கிறார், அபிஜித் தீப்கே அவர்கள். அதன் பிறகு இதோட ட்ரிகர் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். காக்ரோச்சஸ் அண்ட் பேரசைட்ஸ் ஆஃப் த சொசைட்டி அப்படின்னு சொல்லி 15ஆம் தேதி நம்மளுடைய தலைமை நீதிபதி சூரியகாந்த் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார். அதோட கான்டெக்ட் வேற. ஸோ அதுதான் ட்ரிகர். இது ட்ரிகர் என்ன வேணா இருக்கலாம், அது விஷயம் கிடையாது. இப்போ சிஜேபியோடைய டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட் ஃபேக்ட்ஸ் ஆரம்பிச்ச 78 மணி நேரத்துக்குள்ள 30 லட்சம் ஃபாலோவர், 4 நாட்கள் 20ஆம் தேதி மேக்குள்ள கிட்டத்தட்ட 93 லட்சம் ஃபாலோவர். பிஜேபியோடைய அஃபிஷியல் ஹேண்டலோடைய கணக்கு எடுத்தீங்க அப்படின்னா 87 லட்சம் ஃபாலோவர். ஸோ இந்தியாவுடைய ஒரு பவர்ஃபுல்லான கட்சியோடைய அந்த இன்ஸ்டா ஐடியை விட இவங்க எக்ஸீட் ஆகுறாங்க ஜஸ்ட் 4 நாளில். 5 நாளில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 கோடி பேர். இந்தியாவுடைய பழம்பெரும் கட்சியான காங்கிரஸையும் இவங்க எக்ஸீட் பண்ணுறாங்க. ஒரு வாரத்துக்குள்ள கிட்டத்தட்ட 2 கோடி பேர். பிஜேபியோடைய டபுள் அப்படின்றதுக்கும் அது தவிர இவங்க ஆன்லைன் சைட் ஒன்று கொடுத்துருந்தாங்க, அதை பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தோம். அதில் ஒரு 35 லட்சம் பேர்கிட்ட போய் சைன் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போ சோஷியல் மீடியாவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த டெக்னாலஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்காரிதம். இப்போ நீங்கள் ஒரு பதிவு போடுறீங்க, ஹேஷ்டேக் காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த ஹேஷ்டேக் அப்படின்றது எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த போஸ்ட் வரும். இது ஆர்கானிக்காக ஒரு ப்ரோக்ராமிங். இப்போ இந்த இடத்துல நீங்கள் அதை மாற்றி வச்சிங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு நீங்கள் கேசினோ போடுறீங்க, இல்லை ஆன்லைனில் நீங்கள் ரம்மி விளையாடுறீங்க. இதில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இயற்கையாக விளையாட போடும்போது அதோட ப்ராபபிலிட்டி தியரி படி அந்த கார்டு வரும். ஆனால் நீங்கள் ஆன்லைனில் போகும்போது அந்த ப்ராபபிலிட்டியை அவங்களால மாற்ற முடியும். இப்போ 5 முறை ஏஸ் விழணும் அப்படின்னா 5 முறை அவங்க ஏஸ் வைக்கிற மாதிரி பண்ண முடியும். இயற்கையாக பார்த்தீங்கன்னா 2 முறை 1 முறை வரத்துக்கு தான் தியரி ஆஃப் ப்ராபபிலிட்டி படி அதுக்கு சான்ஸ் இருக்குது. இதுதான் அல்காரிதம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த க்ரோத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்காக கிடையாது. ஆர்கானிக் அப்படின்றது இப்போ நம்மளுடைய வலைத்தளங்கள், நம்மளுடைய இன்டர்நெட், நம்மளுடைய யூடியூப் இதெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 80லேருந்து 90 வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணுறோம். ஒரு நாளைக்கு தோராயமாக 1லேருந்து 2 ரீல் நம்ம பப்ளிஷ் பண்ணுறோம். ஜியோ பாலிட்டிக்ஸ், கண்ட்ரியோடைய பாலிட்டிக்ஸ் சம்மந்தமாக. நமக்கு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்காக ஒரு 7000லேருந்து 8000 பேர் வருவாங்க. ஆனால் இங்கே ஒரு இன்ஆர்கானிக்கான க்ரோத் இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். இப்போ இதுக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய அரசு இயந்திரம், இதுக்கு உண்டான துறை என்ன? எம்ஐபி அப்படின்னு சொல்லக்கூடிய மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங். மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங்கில் கடந்த 3 நாட்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெல்லியில் நடக்கக்கூடிய கலவரம், போராட்டம், இதற்கான மறுபறிக்கை, ஃபேக்ட் செக் பண்ணுறது, ப்ராபகண்டா, அரசாங்கம் என்ன சொல்ல வர்றது, அரசு தரப்பு என்ன, காவல்துறை தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு சிங்கிள் போஸ்ட் கூட கிடையாது. இவங்க கடைசியாக போட்ட போஸ்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ட்ரெயினை பிரதமர் மோடி அவர்கள் இனாகரேட் பண்ணது. அப்படியே இவங்களுடைய வாட்ஸ்அப் பக்கத்துக்கு வந்தீங்க, வாட்ஸ்அப் சேனல் வந்தீங்க அப்படின்னா காட்டனை ஏன் ஒயிட் கோல்டுன்னு சொல்கிறோம், பருத்தி ஏன் வெள்ளை தங்கம்னு சொல்கிறோன்னு சொல்லி குவிஸ் ப்ரோக்ராம். அப்படியே நீங்கள் அவங்க ஃபேஸ்புக்கில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய நிகழ்ச்சி நிரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை போட்டு வச்சுருக்காங்க. ஒரு 3-4 லட்சம் 5 லட்சம் ஃபாலோவர்ஸ் அவங்களுக்கு இருக்காங்க. ஒரு
நாட்டில் 140 கோடி மக்கள் இருக்கக்கூடிய நாட்டுக்கு நீங்கள் லைவாக கம்யூனிகேட் பண்ணணும். ஸோ அரசு அலுவலகம் அப்படின்றது காலையில் ஒரு 10 மணி 9:30 மணிக்கு ஆரம்பிச்சுட்டு சாயங்காலம் 5 மணிக்கு முடிஞ்சிடும். ஆனால் நரேட்டிவ் வார்ஃபேர் அப்படின்றது 24 மணி நேரம். உங்களுடைய நாட்டுக்கு எதிரான சக்திகள் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்ற கேள்வியும் எழுப்புது. இங்கே தான் வருது அக்கௌண்டபிலிட்டி. இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பிஐபி, ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ. வழக்கம் போல் அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தகவல் தொடர்பு துறையிலேருந்து ஒரு அறிக்கை வரும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரியான ஒரு அறிக்கை. பிஎம்ஓ ஆஃபீஸு, எஜுகேஷன் மினிஸ்ட்ரி, எதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னாலும் ஒன்றுமே கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு இவங்களுடைய ஐடி எடுத்தீங்க, எஜுகேஷன் மினிஸ்ட்ரியோட ஐடி எடுத்தீங்க அப்படின்னா அங்கே வந்து நீட்டில் யார் கைது செய்யப்பட்டாங்க, என்ன மாதிரியான கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ், தவறு செய்கிறது மனித வாழ்க்கையிலும் இயல்பு. மினிஸ்ட்ரும் ஒன்றும் இது கிடையாது, இதுக்கு விதிவிலக்கு கிடையாது. ஆனால் நீங்கள் என்ன கம்யூனிகேட் பண்ணுறீங்க, மக்களுக்கு எப்படி அந்த கான்ஃபிடென்ஸை கொடுக்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இதுவே இல்லை. ஓகே, இப்போ அடுத்தது பார்ட்டிக்கு வருவோம். பிஜேபி இவங்களுடைய இதில் பார்த்தீங்க அப்படின்னா 21ஆம் தேதி ஜூலை பல குவரிஸ்லாம் வைக்கிறாங்க. இதோடைய துறை அமைச்சராக இருக்கக்கூடிய, இந்த ஹாட் சீட்டில் இருக்கக்கூடிய துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு தர்மேந்திர பிரதான் அவர்களும் எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்கல. அவங்க துறை கீழ் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்கல. பிஜேபியோடைய ஸ்போக்ஸ் பர்சனும் பார்த்தீங்கன்னா எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்கல. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா தனிப்பட்ட நபர்கள், உதாரணத்துக்கு கேரளாவில் இருக்கக்கூடிய பிஜேபி பிரசிடென்ட் திரு ராஜீவ் சந்திரசேகரன் அவர்கள், அவர் வந்து போடுறாரு, இதில் வந்து கிராஸ் பார்டர் இன்ஃப்ளூயன்ஸ் நிறையா இருக்குது, இந்த மாதிரியான ஒரு ப்ராபகண்டா அப்படின்றது ஃபேக்காக போயிட்டு இருக்கு அப்படின்றதும். அதன் பிறகு பிஜேபியோடைய ராஜ்யசபா எம்பி, ஒரு பார் கவுன்சில் சீஃப் மனன்குமார் மிஸ்ரா அவர்கள் என்ஐஏ ப்ராப் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன்னா பார் கவுன்சில் இது அவர் கோர்ட்டில் இருந்திருக்காரு. சீஃப் ஜஸ்டிஸ் என்ன சொல்கிறாரு அது அப்படின்ற கான்டெஸ்டையும் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்களோட நரேட்டிவ் அப்படின்றது கிட்டத்தட்ட புர்ஜ் கலீஃபா ரேஞ்சுக்கு இருக்குது. நம்மளால எங்கள் கவர்மெண்ட்லேருந்து கொடுக்கறது, அதாவது ஒரு மினிஸ்ட்ரி இங்கே நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே இப்போ நம்ம 2 நாளைக்கு நம்ம வீடியோஸ் கமெண்ட் பார்த்தீங்கன்னா சிஜேபி பற்றி பேசுங்க, டெல்லியை பற்றி பேசுங்கன்றாங்க. மக்கள் இவ்வளோ பரிதவிக்கும் போது உங்களால் ஒரு சிங்கிள் போஸ்ட் கூட போட முடியல அப்படின்னா நீங்கள் அந்த துறை ரீதியான பட்ஜெட்டு அவங்களுக்கு இருக்கக்கூடிய இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது எந்த இடத்துல இவங்க பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆஃப்லைன் மீட்டிங் நம்மளுடைய ஹெல்த் மினிஸ்டர் திரு ஜேபி நட்டா அவர்கள் மாணவர்களை கூப்பிட்டு பேசுறாரு. இதே மாணவர்களை நீங்கள் 1 மாதம் முன்னாடி கூப்பிட்டு பேசியிருந்தாலும் அவங்க உணர்ச்சி வசப்பட தான் செய்வாங்க. அவங்களுக்கு சில ஜென்யூனான இஷ்யூஸ் இருக்கு. நீட் மறுதேர்வு அப்படின்றது கண்டிப்பாக தவிர்க்கப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று, ஒத்துக்கவே முடியாது. என்னதான் நீங்கள் சொன்னீங்கனாலும் என் வாழ்க்கையில் 1998 ஒரு சப்ஜெக்டில் நான் நீட் தேர்வை நான் இப்போ +2 ஒரு பேப்பர் லீக் ஆச்சுன்னு சொல்லி நான் திரும்ப எழுதுனதான் எனக்கு ஞாபகம் இருக்குது. இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. ஆறுதல் சொல்லணும், அந்த கம்யூனிகேஷன் கிளியராக இருக்கணும், இறங்கி வந்து பேசணும், இதில் ஈகோ பார்க்கக்கூடாது. கம்யூனிகேஷன் இஸ் த கீ. ஒரு அழகான ஒரு சென்டென்ஸ் ஒன்று வரும் ஏர்டெல்லோடைய பழைய ஆடில் பார்த்தீங்கன்னா, பேரியர்ஸ் பிரேக் when people speak அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் இவங்க எதுவுமே பண்ணலை. ஸோ கிளியர் கட்டாக இவங்களுடைய ஒரே நரேட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறவர்களும் நேஷனலிஸ்ட் சிந்தனை இருக்கிறவங்களும் தான் அங்கே வந்து சோஷியல் மீடியாவில் மாரடிச்சிட்டு இருக்காங்களே தவிர இவங்களுடைய அரசு இயந்திரம் அப்படின்றது இது மாதிரிலாம் நடக்கவே இல்லை, ஏதோ நாட்டில் ஏதோ நடக்குது அப்படின்ற அளவுக்கு இவங்க இருக்கிறாங்க. இப்போ நம்ம ஆப்ரேஷன் சிந்தூருக்கு போவோம். ஒரு பெரிய படிப்பிலே இருந்துச்சு. நாடு முழுக்க பாகிஸ்தான் கிளப்பிவிட்ட ப்ராபகண்டாவை நம்மளுடைய லோக்கல் சேனல்ஸ் வரைக்கும் போட்டுட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 18 மணி நேரம் நாம் அந்த ஒரு 15 நாள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 hours வந்து நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அன்னைக்கு டேட்டாவை எடுத்து டீம் உட்காந்து பார்த்து எடிட்டர்ஸ் ஒரு பக்கம் எடிட் பண்ணி கண்டினியூஸாக நம்ம வந்து கொடுத்துட்டு இருந்தோம். ஒரு தனி மனிதன் கூட ஒரு 4 பசங்க நம்மளுடைய டீம் இருக்காங்க. மோஸ்ட்லி எல்லாமே ஜென்ஸீஸ் தான். 5 பேரால் இவ்வளோதான் பண்ண முடியும். நம்ம வந்து அரசாங்கம் கிடையாது. இப்போ ஆப்ரேஷன் சிந்தூர் எடுத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்டோடைய மெசேஜிங் போஸ்டர் அப்படின்றது ஒரு நாளைக்கு ஒரு ப்ரெஸ் ரிலீஸு, ஒரு ப்ரெஸ் ப்ரீஃபு, அதே மாதிரி ரியல் டைம் விஷுவல்ஸை 3ஆவது நாள் கழித்து பப்ளிஷ் பண்ண ஆரம்பித்தாங்க. நமக்கு ஃப்ரண்ட் எண்டில் அரசாங்க தரப்பில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி, NSA, இவங்க நம்மளுடைய அமைச்சர்கள் ஃப்ரண்ட் லைனில் இருந்தாங்க. நம்ம மாதிரியான ஆட்கள் எல்லாருமே இந்த நரேட்டிவை பிரேக் பண்ணிகிட்டு இருந்தோம். பாகிஸ்தான் பார்த்தீங்க அந்த சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஒரு இண்டிவிஜுவல் இதில் ஆரம்பிச்சு அவங்களுடைய டிஜிஐஎஸ்பிஆர், அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான கிட்டத்தட்ட 3500 இன்ஃப்ளூயன்சஸ், ஃபேக் பாட்ஸு, 2000 கோடி பட்ஜெட் ஃபேக் நியூஸை மட்டும் ப்ராபகண்டா மட்டும் பண்ணுறதுக்கு அவங்களுடைய அமைச்சரில் ஆரம்பித்து ரிட்டையர்டு அதிகாரிகள் வரைக்கும் ஒரே சிங்கில் பம்பாட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ரஃபேல் போயிடுச்சு, ஆதம்பூரை தாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான ஃப்ரே ப்ராபகண்டாவை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. 2வது நாள் 3வது நாள் நம்ம லெசனை கற்றுக்கல. ஓகே, இப்போ இண்டிவிஜுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ராஜீவ் சந்திரசேகர் அவர்கள் போன்றவங்க, அபிஜித் மித்ரா போன்றவங்க, தனித்தனி ஆனந்த் ரங்கநாதன் போன்றவங்க, இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடியவங்க, இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கக்கூடியவங்க, அவங்க தனிப்பட்ட முறையில் போட்டாங்க. நிறைய பேருக்கு வந்து நாம வீடியோஸ் எடுத்து கொடுத்துருந்தோம், அதோட நெரேட்டிவ் என்னன்னு சொல்லியிருந்தோம், எது உண்மை எது பொய்ன்னு சொல்லி நம்ம பண்ணிட்டு இருந்தோம். இவங்க தரப்புல இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட் ஃபேக் நியூஸ் அப்படின்னு போட்டு இதை ஃபேக் நியூஸ்ன்னு போட்டு டெம்ப்ளேட் எடுக்கிறதுக்கு ஒரு அரசாங்கம் தேவை கிடையாது. நம்ம ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஒரு 8வது மாணவனை கூப்பிட்டு சாட் ஜிபிடியில் போட்டு எடுத்து தம்பி அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்துருவோம். பாகிஸ்தான் சைடில் ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு நரேட்டிவை மேனேஜ் பண்ணுறதுக்கு, கவுண்டர் நரேட்டிவ் கொடுக்கறதுக்கு. நம்ம கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜட்மெண்ட்டுக்கே நான் விட்டுடுறேன். அதன் பிறகு ஃபேப்ரிகேட்டடான ஜெட் லாஸு, ஃபேக் ஐஏஎஃப் இந்தியன் ஆர்ம் ஃபோர்ஸஸோடைய யூனிஃபார்ம் போட்ட ஆட்கள், பயந்துட்டோம் நாங்கள் சரண்டர் ஆக போகிறோம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராபகண்டா வார்ஃபேர், காகினேட்டிவ் வார்ஃபேர்ன்னு சொல்லுவோம். மனிதனுடைய மூளையை வந்து தாக்கக்கூடிய ஒரு விஷயம். பல பேருக்கு இந்தியா ஜெயிச்சுதா தோத்துதான்னு சொல்லி இன்னுமே டவுட் இருக்கு. சரி, இது வரலாற்றில் எங்கேயாவது தவறாக போயிடக்கூடாதுன்னு சொல்லி தான் ஒரு வருட காலத்துக்கு பிறகு இப்போ ஆப்ரேஷன் சிந்தூர் த அன்டோல்ட் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி என்னுடைய முதல் புத்தகத்தை எழுதி முடிச்சிருக்கேன். நம்ம வெகு விதங்கள் அதுக்கான அறிவிப்பு வரும். செகண்ட் ஃபேஸ் அதை தமிழில் வந்து தமிழாக்கம் பண்ணி அதையும் கொண்டு வருவோம். ஏன்னா அது நம்ம மறைஞ்ச காலத்துக்கு பிறகும் அங்கே என்ன நடந்ததுன்ற உண்மை வந்து அன்றைக்கி வருங்காலத்துக்கு வந்து தெரியணும். இப்போ இந்த இடத்துல அப்போசிஷன் சைடில் அரசியல் பண்ணுவாங்க. அகிலேஷ் யாதவ் பண்ணுவார், ராகுல் காந்தி அவர்கள் பண்ணுவாங்க, எல்லாருமே பண்ணதான் செய்வாங்க. அப்போசிஷன் நடந்தா அகிலேஷ் யாதவா இருக்கட்டும், இல்லை டிஎம்சியா இருக்கட்டும், அவங்க பப்ளிக்லி சிஜேபிக்கு சப்போர்ட் பண்றாங்க, ஆம் ஆத்மிக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னா கண்டிப்பா பண்ணதான் செய்வாங்க. இட்ஸ் அபவுட் பவர். கவர்மெண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 பேரை தவிர இவங்களுடைய துறை ரீதியா ஒரு எம்ஐபி எப்படி ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா நம்மளுடைய ஒரு ஸ்டேட்டுக்கு ரீஜனல் வைஸா எம்ஐபியோடைய கம்யூனிகேஷன் இருந்து முதல்ல இது ஃபேக் நியூஸா இல்லையா அப்படின்னா நான் எம்ஐபியோட சைட்ல போய் செக் பண்ணிட்டு வருவேன், அவங்களுடைய முகநூல் பக்கத்தை பார்த்து தெரிஞ்சுக்குவேன்ற அந்த கான்ஃபிடன்ஸ் வரணும். நீங்க நிகழ்ச்சி நிரல் அனுப்ப போடுறது, துணை ஜனாதிபதி எங்க போனாரு, எந்த மினிஸ்டர் எங்க ரிப்பன் வெட்டினாங்க, இது வந்து பிரிட்டிஷ் காலத்துல இருந்த அந்த அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு நம்ம 80-79 சுதந்திர வருடத்துல இன்னைக்கு எங்க காலம் எங்க போயிட்டு இருக்கு, அவங்க சைட்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஃபேக்ட் செக்கிங் அப்படின்றது சென்ட்ரலைஸ்டாக நம்ம கிட்ட கிடையாது. ஃபேக்ட் செக்கிங் அப்படின்னா என்ன, ஒரு செய்தி வருது, அந்த செய்தியை எடுத்து சில முக்கியமான டூல்ஸை பயன்படுத்தி அந்த ஃபோட்டோவோ இல்லை வீடியோவோ ஃபேக்கா டீஃபேக்கான்றதை கண்டுபிடிச்சு இது யார் ஆரம்பிச்சா என்ன கான்டெக்ஸ்ட்ன்றதை தெளிவாக எடுத்து ஷார்ட்டாக புரிகிற மாதிரி மக்களுக்கு ஆங்கிலத்தில் ஹிந்தியில் மட்டும் கிடையாது எல்லா ரீஜனல் லாங்குவேஜ்லையும் கொடுக்கணும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக் கார்டு, ஃபேக் நியூஸ் அப்படின்னு போட்டு அதை அனுப்பிச்சி விட்றாங்க. அதுக்கு ரீச்சும் கிடையாது. ஒன்று நீங்கள் ஃபேக்ட் செக் பண்ணணும், அது D+30 ஒரு பொய் செய்தி வந்து 30 நிமிஷத்துக்குள்ளே இதை பண்ணணும். இதை நான் சொல்லலை, சயின்ஸ் சொல்லுது. அதை பண்ணி அதை உடனடியாக எல்லா இடத்துலையும் ப்ராபகேட் பண்ணணும், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இதுதான் ஒரு ப்ராட்காஸ்டிங், இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் துறையோடைய அடிப்படை கடமைன்னு சொல்லி எனக்கு இருக்கக்கூடிய ஒரு சிற்றறிவு, பேக் பெஞ்சராக இருந்த எனக்கு வந்து ஒரு தோணுது. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத பாருங்க. ஸோ ஒரு ப்ரோஆக்டிவாக எதுவுமே இல்லை. கவர்மெண்ட் கம்ப்ளீட்டாக ஆன்லைன்லையும் என்கேஜ் பண்ணல, ஆஃப்லைன்லையும் என்கேஜ் பண்ணல. இந்த ப்ரொட்டஸ்ட் ஆல்மோஸ்ட் பாராளுமன்ற வாசலில் போய் நிற்கும் போது தான் பிரதமரே இதை பற்றி பேசுகிறார். நீட்டு வந்து இந்த பேப்பர் லீக் ஆனது ஒரு மிகப்பெரிய பாவம், சம்மந்தப்பட்ட எல்லார்களும் தண்டிக்கப்பட வேணும்ட்டு. இது நம்ம மே 14ஆம் தேதியே பண்ணியிருக்கலாம், இல்லை மே 4ஆம் தேதி இந்த நடவடிக்கை வரும்போதே பண்ணியிருக்கலாம். பேரண்ட்ஸ்கிட்ட டைரெக்டாக ஒரு கம்யூனிகேஷன் வச்சுருக்கலாம். நம்ம வந்து நிறையா விஷயம் கம்யூனிகேட் பண்ணலாம். இது வந்து ஒரு நாட்டோடைய தலைவர் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. துறை ரீதியான அமைச்சர்கள் இவங்ககிட்ட இல்லாத ஆட்கள் இருக்காங்க, இல்லாத ஆட்கள் இல்லை, எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க. இப்போ எம்ஐபியில் உயிரை கொடுத்து வேலை செஞ்ச சோஷியல் மீடியாவில் நான் நெரேட்டிவை வந்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல், விருப்பு இல்லாமல் சிந்தூரில் ஆயிரக்கணக்கான பேர், நீங்கள் எல்லாரும் உட்பட
லட்சக்கணக்கான பேர் அதை நம்ம நாட்டோட அந்த தன்மானத்தை காப்பாற்றணும், பொய்யை உடைக்கணும்னு சொல்லி உழைக்கும் போது ஒரு அடிப்படை நீங்கள் ஃபிலிம்ஃபேர் அவார்டு வச்சு, நேஷனல் அவார்டு வச்சு நடிகர்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க. உங்களுக்காக உயிரை கொடுத்து நாட்டுக்காக ஆன்லைன் வாரியராக செயல்பட்ட ஒரு நாட்டில் இருந்து, ஒரு மாநிலத்திலேருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 5 பேரை கூப்பிட்டு யாராவது ஒரு மூத்த தலைவரோ இல்லை பிரதமர் அவர்களோ ஒரு சர்டிஃபிகேட்டை இல்லை சும்மா ஒரு தட்டி கொடுத்துருந்தா கூட உயிரை கொடுத்தவங்களுக்காக வேலை செய்வாங்க. ரெகக்னேஷன் கிடையாது. இந்த துறை என்ன பண்ணுதுன்னே யாருக்கும் தெரியாது. என்ன மாதிரி யாராவது பேசினா தேச துரோகி அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்ட வேண்டியது, இல்லை நீ இந்த கட்சியிலேருந்து அங்கே போயிட்ட அப்படின்னு சொல்ல வேண்டியது. தேசபக்திக்கு என்ன அளவுகோல் அப்படின்றத இவங்க தீர்மானம் பண்ணக்கூடிய நிலவில் தான் இன்னைக்கு இருக்கு. நரேட்டிவ் வார்ஃபேர் அப்படின்றத சரியாக மேனேஜ் பண்ணல, இன்ஃபர்மேஷன் அண்ட் சரியான கம்யூனிகேஷன் மக்கள்கிட்ட நீங்கள் சரியாக எடுத்துகிட்டு போகலை அப்படின்னா இந்த மாதிரியான ப்ரொட்டஸ்ட், இன்னைக்கு நீட் ப்ரொட்டஸ்ட், நாளைக்கு காலிஸ்தான் ப்ரொட்டஸ்ட், நாளைக்கு மருத்துவர்கள் ப்ரொட்டஸ்ட் போயிட்டே இருக்கும். 140 கோடி பேர் வாழக்கூடிய இவ்வளோ பெரிய ஜனநாயக நாட்டில் 1% ப்ராப்ளமே இல்லாமல் ஏதாவது ஒரு இடம் இருக்குமானா இருக்காது. பெட்ரோல் டீசல் விலை உயர்தான் செய்யும். ஒரு இடத்துல சில தோய்வுகள் வரும், சில வன்முறைகள் கொடூரமான குற்றங்கள் நாட்டில் நடந்துகிட்டே தான் இருக்கும். பட் இந்த இளைஞர்களுக்கு வடிகாலுங்க. இந்த சிஜேபி அப்படின்றது இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு வேக்குமா, ஓகே எவனாவது நம்ம பேச்சை கேட்பானா, நம்மளுடைய ஃப்ரஸ்ட்ரேஷனை எங்கே கொட்டி தீப்போம் அப்படின்றதுக்கான ஒரு வடிகாலாக போய் அதை இப்போ இந்தியாவுக்கு எதிரான சக்திகள் தெளிவாக இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்மளுடைய ஸ்பேஸ் மினிஸ்டர், ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், இஸ்ரோவில் 800-700க்கும் அதிகமான டாப் லெவல் சயின்டிஸ்ட் ரிசைன் பண்ணுறாங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும்போது அவரோட பதில் என்னன்னா, ஆமாம் வருவாங்க போவாங்க, அப் டு யூ, நீங்களே ஜட்ஜ் பண்ணுங்க. பட் ஒரு லிஸ்ட் ஆஃப் ப்ரோ நேஷன் இன்ஃப்ளூயன்சஸ் இவங்களை ஒன்றிணைங்க, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ரெகக்னேஷனை கொடுங்க. இன்ஃபர்மேஷன் அப்படின்றது வார் அப்படின்றத புரிஞ்சுக்குங்க. உங்களுடைய அணு ஆயுதத்தை விட பவர்ஃபுல்லான வெப்பன் இன்ஃபர்மேஷன், அதை சரியாக கையாளணும். நாட்டுக்கு எதிராக வரக்கூடிய தவறான நியூஸை உடைக்கணும். தவறு செஞ்சால் ஒத்துக்கிட்டு மக்கள்கிட்ட அந்த கம்யூனிகேஷனை கொடுக்கணும். அடுத்தது அந்த தவறை நீங்கள் எப்படி சரி செய்ய போகிறீங்கன்றது வேணும். யூத்துக்கு நீங்கள் இன்ஸ்டாகிராமில் என்கேஜ் பண்ணணும். மிடில் ஏஜ் பீப்புளுக்கு நீங்கள் ஃபேஸ்புக்கில் என்கேஜ் பண்ணணும். இன்ஃப்ளூயன்சர்ஸ், அரசியல் ஆசை இருக்கவங்களுக்கு, அதிகமாக ஆர்வம் இருக்கவங்களுக்கு நீங்கள் எக்ஸில் என்கேஜ் பண்ணணும். வாட்ஸ்அப்பில் நீங்கள் என்கேஜ் பண்ணணும். இந்த மீடியம் எல்லாம் நீங்கள் இது பண்ணணும். இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராம் போனீங்கன்னா சிஜேபிக்கு ஆதரவாக இதோ இவங்க மட்டும்தான் அங்கே இருக்கக்கூடிய தாக்கப்பட்டார்கள், போலீஸ் 81 பேர் போலீஸ் காயமடைஞ்சிருக்காங்க, 2 பெண் போலீஸ் அதிகாரிகளுக்கு கை உடஞ்சிருக்கு, இதெல்லாம் எங்கேயுமே வரல. ஏன்னா இதை எடுத்து சொல்ல வேண்டிய கவர்மெண்ட்டு ஒன்று நீங்கள் அந்த மெட்டா மீடியாவை ரெகுலேட் பண்ணணும், இல்லையா ஒரு கவுண்டர் நரேட்டிவ் பண்ணணும். ரெண்டுமே இல்லாமல் எல்லாத்துக்கும் டீப் ஸ்டேட் காரணம்னா அவங்க இந்தியாவுக்கு எதிராக ஒரு வாய்ப்பு வருது அப்படின்னா அந்த வாய்ப்பை பயன்படுத்த தான் பார்ப்பாங்க. 2008 நம்ம அன்றைய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் சிவில் நியூக்ளியர் டீல், இந்த வரலாற்று ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு அரசாங்கமே போனாலும் பரவாயில்லன்னு தைரியமாக ஒரு முடிவு எடுக்கும் போது கூடங்குளத்தில் என்ன நடந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம். இன்னைக்கு அதை பற்றி எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நரேட்டிவ் வார்ஃபேர் அப்படின்றது கண்ணுக்கு தெரியாமல் நம்மளுடைய மொபைலில் வரக்கூடியது. தயவு செய்து இதை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நாட்டுக்கும் பெட்டர், நம்ம எல்லாருக்கும் பெட்டர். உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.